ஹாய்ங்க. நம்ம அவுரி செடி நல்லா முத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இலைகள் வந்து நல்ல தகுதியான இலைகளாக இருக்கும். நம்ம ஹேரில் அப்ளை பண்ணால் அந்த முடி வந்து பிளாக்காக மாறுறதுக்கு. விதைகளுமே நல்லா திரட்சியாக இருக்குது. இன்னும் விதைகள் முத்தணும். நம்ம ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு நான் விதைகள் ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். அதுக்காக தான் இந்த செடியை விதைக்காகவே ஒரு 2-3 செடிகள் விட்டுருக்கேன். இந்த செடியிலையும் பார்த்திங்கன்னா நல்லா இது கரையில் நட்டனால ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு செடி. இலைகள்லாம் நல்லா வந்துச்சு, ஹெல்த்தியாக நல்லா பெரிய பெரிய இலைகளாக இருந்துச்சு. விதைகளுமே இதில் நிறையா இருந்துச்சு. இந்த அவுரியோட விதைகள் கடுகை விட ரொம்பவே சின்னதாக இருக்கும். இதோட முளைப்பு திறனுமே கம்மி தான். பிளாக் கலரில் ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம வயலில் ஃபுல்லாக அவுரி விதைச்சிருந்தோம். எப்போயுமே அவுரி வந்து அந்த பூ பூக்கிற ஸ்டேஜில் தான் உழுது போடுவோம். இப்போ ஒரு வாரம் மழை பெஞ்சனால நமக்கு மண் வந்து பக்குவமாக இருந்துச்சு உழுது போடுறதுக்கு. அடுத்து நிலக்கடலை, எள் இது மாதிரி விதைக்கணுன்றனால நம்ம வயல்லாம் உழுதுட்டோம். பசங்க ஈவினிங் ஆனதும் எவ்வளோ ஜாலியாக விளாட்றாங்க பாருங்கள்.